அருட்தந்தை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியை 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷி ஐயா அவர்களின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். இப்பொழுது சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி கலைச்செல்வி சிவகுமார் அம்மா அவர்கள் உள்ளார்கள். அம்மா அவர்கள் சிந்தனை கொடுக்க உள்ள தலைப்பு சிந்தனையின் சிறப்பு என்ற தலைப்பிலே சிந்தனை தர உள்ளார்கள். அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்வோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக்க நன்றிகள். முதற்கண் அருமையான துரியதவம் நடத்தி தந்த நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி சுதா காளிங்கன் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். துரிய நிலையில் இருந்து பேராசிரியர் சுதா காளிங்கன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல் நலம், மனவளம், அன்பு குடும்பம், ஆன்மீக தொண்டு மேன்மேலும் சிறப்புற்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்வோம். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்து உள்ள தலைப்பு சிந்தனையின் சிறப்பு. சிந்தனை அப்படின்றதே மனித இனத்திற்கு உரிய ஒரு சிறப்பான நிகழ்வு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா? எல்லா உயிரினமும் ஒன்றாகத்தான் இந்த பூமியில் வாழ்கின்றது, பிறக்கின்றது, வாழ்கின்றது. ஓரளவில் எல்லாமே சிந்திக்க தான் செய்யுது. சிந்திக்கிறது அப்படின்னா எந்த அளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் உயிர் வாழ்வதற்கு, தன்னுடைய தேவைகளுக்கு, தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு, வளர்ப்பதற்கு, பிள்ளைகளை ஈன்று தன் வம்சம் வளர்வதற்கு, இப்படி சில சிந்தனைகள் பொதுவாக எல்லாத்துக்குமே இருக்குது தான். ஆனால் அந்த சிந்தனையில் உயர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வாளறிவன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? தன்னையே, தன் மூலத்தையே, எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு உரிய ஒரு சிறப்பான மேம்பட்ட சிந்தனை அப்படின்றது மனித இனத்துக்கு மட்டும்தான் இருக்கு. உயிரினங்களில் இருந்து இது எப்படி வித்தியாசப்படுது அப்படின்னா, நம்ம அறிவியல் பூர்வமாக நம்ம யோசித்து பார்த்தோன்னா, அதுக்கு விளக்கம் தரணும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 4 கால் விலங்கு வரைக்கும் நடந்தே நகர்ந்து செல்லக்கூடிய விலங்கினம் வரைக்கும் அது எப்படி இருக்குன்னா, அதனுடைய முதுகந்தண்டு வழியாக அந்த மேன்மையான பொருள் மஜ்ஜை அது மூளையாக மாறுது இல்லையா? அது படுத்த நிலையிலேயே இருக்கு விலங்கினம் வரைக்கும். அது எப்போ மனித இனத்தில் எழுந்து நின்று நடக்க ஆரம்பிக்குதோ அப்போ அந்த முதுகந்தண்டு வழியாக மேல் நுண்ணிய பொருள், லேசான பொருள் எல்லாம் மேலே வந்துடும் இல்லைங்களா? அந்த அடிப்படையில் நம்ம உடலில் மிகவும் நுண்ணிய சூக்குமமான ஆற்றல்கள் நிறைந்த மூளை அப்படின்றது அதிகமாக சேர்றது நம்ம உச்சந்தலையில் மேலே முதுகுத்தண்டோட மேல் பகுதியில் அது சேர்ந்துருக்கு. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மனிதனுடைய மூளை 1 கிலோவுக்கும் மேலே, 1.5 கிலோவுக்குள்ளே, 1 300 1 400 கிராம் இருக்கும். அவ்வளோ
அந்த அளவுக்கு அந்த மூளை அப்படின்றது வளர்ச்சி அடையுது. மனிதன் அப்படின்றதுலயே அந்த சிந்திக்கிறதுக்கு அறிகுறியாக அந்த சிலை எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, மற்ற மிருகங்களை விட இந்த மனித இனம் ஒரு பாறை மேலே ஒரு மனுஷன் உட்காந்துருக்க மாதிரி அவனுடைய கையை மடக்கி தாடையில் முஷ்டியை வச்சு அப்படி யோசிக்கிற மாதிரி ஒரு சிந்தனை. இதுதான் இந்த உயிரினத்தை மேம்பட்டு சிறப்படைய செஞ்சது சிந்தனை என்ற ஒரு அதை குறிக்கிறதுக்காக அந்த சிலையை வடிவமைச்சிருப்பாங்க. இப்படி தன்னுடைய தேவைகள் அது மட்டும் இல்லாமல் இப்போ பரிணமிச்சு இன்னும் மேம்பட்டு சிந்தனை மனித இனத்தில் உருவானதுனால, இவ்வளவு மூளை மேம்பட்ட மூளையில் நம்ம சிந்திக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை தரம் மாறிக்கிட்டே இருக்கு. முதல் மனிதன் தோன்றிய அவன் விலங்கு மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுக்கு அதிகமாக வீடு கட்ட தெரியாது. அவனும் ஒரு குகையில் இருட்டுக்கு பயந்து, மழைக்கு பயந்து, காலத்துக்கு பயந்து, மற்ற உயிர்களுக்கு பயந்து ஒரு மிருக வாழ்க்கை மாதிரி தான் அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனால் அவனுடைய நடையினால் இந்த சிந்திக்கும் ஆற்றல்னால கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திச்சு நெருப்பு கண்டுபிடிக்கிறான், உணவு விவசாயம் கண்டுபிடிக்கிறான், உற்பத்தி பண்ணுறதை கண்டுபிடிக்கிறான், சேமித்து வைக்கிறத கண்டுபிடிக்கிறான். எல்லா இடத்துக்கும் பயணம் செய்தாலும் பயணம் செய்வதற்கான கருவிகள், வீல், சக்கரம் கண்டுபிடிச்சப்போ இன்னும் பல விஷயங்கள் அவன் கண்டுபிடிச்சு அவனுடைய வாழ்க்கையை தரத்தை மேம்படுத்திகிட்டே இருக்கான். இப்போது எல்லாத்துக்குமே அறிவு இருக்குது. குருவி இது அப்படின்னா சிங்கம், புலி எல்லாமே அறிவு இருக்குதான். ஆனால் அதெல்லாம் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்ததோ அதே மாதிரி தான் கூடு கட்டுதுங்க, குகையில் இருக்குதுங்க, இன்னொரு விலங்கை அடித்து சாப்பிடுதுங்க, அது மாதிரி இருக்குங்க. ஆனால் மனிதனுடைய சிந்தனைனால அவனுடைய வளர்ச்சின்றது அவன் தனக்கு ஒரு வீடு அமைச்சுக்கிறான், அவன் தன்னுடைய தேவைகளுக்கு உடை, அழகுக்கு போடுற அளவுக்கு வளர்ந்துக்கிறான். மறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் அதில் மேம்பட்டு இதில் எப்படி துணி செய்யலாம், அதில் எப்படி துணி செய்யலாம், அழியாதது எப்படி செய்யலாம், இன்னும் மேம்பட்ட நிலையில் எப்படி செய்யலாம் அப்படின்றதையெல்லாம் கண்டுபிடிச்சு சிந்திச்சு ஆராய்ந்து அவனுடைய வாழ்க்கை வசதிகளை மேம்படுத்தி இவ்வளோ நிலைக்கு கொண்டு வந்திருக்கான். ஆதி மனிதன் வாழ்ந்ததுக்கும் இப்போ நாம் வாழறதுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இயற்கையை விட்டு நாம் இன்னும் விலகிட்டே தான் வரோம். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னாலும் வாழ்க்கை வசதிகளை பெருக்கி கொண்டும் நல்ல லக்ஸூரியஸாக வாழறதுக்கான இதை நாம் பெருக்கிக்கிட்டே போகிறோம். இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்தனை தான். இன்னொரு பெருமை என்னன்னா, இந்த சிந்தனை உலகத்தில் எந்த மூலையில் யார் எதை கண்டுபிடித்தாலும் அந்த மனித இனம் முழுவதுமே, அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குமே அதை பயன்படுத்துகிறாங்க. நாம் இப்போது நம்மளுடைய பல்பு யாரோ எந்த நாட்டிலையோ கண்டுபிடிச்சாங்க, ஃபோன் வேறு நாட்டவர் தான் கண்டுபிடிச்சாங்க, டெலிவிஷன் எல்லாமே, எலக்ட்ரிசிட்டி, அதை உபயோகிக்கிற கருவிகள் எல்லாமே எங்கோ ஒரு நாட்டில் வேறு வேறு இதில் கண்டுபிடிச்சாலும் அதை உலகம் பூரா இருக்கிற மக்கள் அதை பயன்படுத்தி இன்னும் அதில் சொஃபிஸ்டிகேட்டடாக இன்னும் மேம்பட்டு என்னென்ன செய்யலான்னு சிந்தனை ஆராய்ச்சினால் ஏஐ வரைக்கும் இப்போ கொண்டு விட்டுருக்காங்க. ஏஐ அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்கிறோம். அதன் மூலயமா வளர்ச்சி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா இறந்தவர்கள் கூட பேசுகிற மாதிரி இப்போ கொண்டு வராங்க. ஆனால் அதை எப்படி உபயோகிக்கிறான்றது சயின்டிஃபிக். வளர்க்குறது நம்ம எல்லாத்தையுமே நன்மைக்கு உபயோகிச்சா அது நன்மை செய்ய போகுது, தீமைக்கு உபயோகிச்சா அது தீமை செய்ய போகுது. இப்படிப்பட்ட அபரிவிதமான வளர்ச்சியை தரக்கூடியது இந்த சிந்தனை. சிந்திச்சு தான் நம்ம படிப்படியாக இவ்வளோ உயர்வை அடைந்திருக்கிறோம். இதில்
நம்ம நம்ம இத்தனை நாட்டவர்கள் இவ்வளோ கொடுத்தாங்களே, நம்ம நாட்டில இருந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, நம்ம நாட்டில இருந்தும் நிறைய தத்துவங்கள்ல சிறப்பாக விளங்கி இருக்கிறது நம்ம இந்திய நாடு. உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அப்படின்னு சொன்னால் முதல் வர்றது பைபிள். ஆனால் அது ஒரு மதம் சம்பந்தப்பட்டது ஒரு குறுகிய வட்டத்தில் மாறிடுது இல்லையா. ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் அல்லது மதத்தவர்களை சார்ந்து கொடுக்கறதுனால அதை விளக்கிட்டு பார்த்தோன்னு சொன்னால், உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் பொதுமறை அப்படின்றது நம்ம திருக்குறள் தான். அதிகமாக மொழிபெயர்க்க எல்லாருமே விரும்பி இதில் கொடுத்ததை அவங்களுடைய மொழியில் மொழிபெயர்த்து அதை படிக்கிறாங்க இன்புறுறாங்க. ஏன் இது எப்படி சாத்தியமானது? எந்த சிந்தையில் அவர் எழுதியிருந்தாருன்னா, சிந்தனையில் ஆழ்ந்து கருத்தை அவர் வெளிக்கொண்டு வந்தார், திருவள்ளுவர் கொடுத்திருந்தார் என்று சொன்னால் 2000 வருஷத்துக்கு மேல். இப்போ நம்ம கால் எடுத்து வச்சிருக்கிறது 2026. இத்தனை வருடங்களுக்கு கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து பொருந்துது, இன்றைக்கும் படிக்கிறவர்களுக்கு பொருந்துது அப்படின்னு சொன்னால், காலம் எல்லாத்தையும் கடந்து இது நிலைத்து நிற்குது அப்படின்னு சொன்னால், அந்த சிந்தனை எதை ஒட்டிய சிந்தனை, எந்தை தொட்ட சிந்தனையாக இருக்கும்னு பாருங்க. நம்ம உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு சமையலே செய்கிறோம், ஒரு குழம்போ சாம்பாரோ ஏதோ ஒன்று செய்கிறோம். அதை செய்கிறது நம்ம வீட்லேயே 4 பேருக்கு பிடிக்குதுன்னா, அப்பாவுக்கு பிடிக்கிறது அம்மாவுக்கு பிடிக்காது, அக்காவுக்கு பிடிக்கிறது அண்ணாவுக்கு பிடிக்காது. நம்ம வீட்லேயே ஒத்து போகுது. ஆனால் இப்படி மனிதன் கண்டுபிடிக்கிறதோ அவனுடைய செயல்களில் எந்த அளவுக்கு தூய்மை பெற்றால் அது இத்தனை ஆண்டு காலம் கடந்து, மதம் கடந்து, மொழி கடந்து, நாடு கடந்து நிற்கும் அப்படின்றத காமிச்சிருக்கிறாங்க, செய்திருக்கிறாங்க. என்னங்க திருக்குறளை கொண்டு வந்து சாப்பாடு சமையலுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்களேன்னு நீங்கள் யோசிக்கலாம். எதற்கு இந்த உதாரணத்தை 2 நான் இணைச்சேன் அப்படின்னு சொன்னால், நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சிந்தனையில் சிந்தித்து விழிப்புணர்வோடு நம் நிலையோடு சிந்தித்து நம் ஆழ் மனதோடு ஊன்றி தவம் போல நாம் செய்தோன்னு சொன்னால், நாம் செய்யறதும் கண்டிப்பாக மொழி கடந்து, நாடு கடந்து, காலம் கடந்து நிற்கும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது நம் ஆழ்வில் இருப்பது இறைநிலை தான். அப்போ ஆழ்ந்த சிந்தனையில் நாம் ஒன்றை உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னால், அதனோடு இணைந்து நம்ம உருவாக்குறோம்னு சொன்னால், நம்மளுடைய செயலும் நம்மளுடைய சொல்லும் கூட அந்த இறைநிலையோடு கலந்து வருவதனால நிச்சயமாக அதுவும் எல்லோராலும் விரும்பப்படும், காலம் கடந்து நிற்கும். மகரிஷி கொடுக்குற விளக்கங்கள் இதுதான். மனிதன் சிந்தனையில் உயர்ந்தவன் அப்படின்னு சொன்னா, அவனுடைய ஆழ்ந்த சிந்தனையில் அவன் இறைவனோடு ஒன்றி விடுகிறான். அப்போ இறைவனோடு ஒன்றி ஆழ்ந்த சிந்தனையில அவங்க கண்டுபிடிக்கிற எதுவுமே அது பல பேருக்கு, அவனுக்கு மட்டும் இல்லை பல பேருக்கு நன்மை அடைவதா இருக்கு. ஏன் நம்மளுடைய மகரிஷி கண்டுபிடிச்ச வேதாத்திரியமாகவே இருக்கட்டும், எவ்வளவு எளிமையான ஒரு பயிற்சிகளாக இருக்கு. எந்த வயதிலையும் வயதானவர்கள் கூட கற்றுக்க முடியும். நான் தெரியாமல் வேறு நாட்டில் பிறந்துட்டேங்க, எனக்கு வேதாத்திரியம் தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்ல வேண்டியதில்லை. அவங்க விருப்பப்பட்டால் ஆன்லைனில் எங்கேருந்து வேணால் இப்போது இந்த வேதாத்திரியத்தை படிக்கலாம், அவங்க மொழியிலேயே படிக்கலாம். மனம், உயிர், ஆன்மா எல்லாவற்றையும் சிந்தித்து தெரிந்து கொள்ளலாம். இந்த உடல் தோற்றமாக இருக்குது, கண்ணில் காணக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.
அந்த உடலுக்குள்ள உயிர் என்னவா இருக்குது? ஆற்றலா இருக்குது. மனம் உணர்வாக இருக்கிறது. நமக்கு தெரிஞ்ச ஒரு பாடல், சிந்தனை செய் மனமே தினமே சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமேன்னு. சண்முகன் யாரு? இந்த உடல் சவம், உயிர் இல்லைன்னா சிவத்தின் மறு உருவம் தோற்றமாக இருக்கக்கூடியது இந்த உடல். இந்த உடல்ல உயிர் யாரு? நம்ம சிவகாமின்னு சொல்லமே, சக்தி, ஆற்றல். அதுதான் நம்ம உடல்ல இயக்கமா இருக்கு. அது உயிர் இருக்கிறதுனால தான் இந்த உடல் இயங்குது, சீவனாக இருக்குது. இந்த உடல்ல உயிர் இயங்குறதுனால மனம் என்ற ஒன்று வெளிப்படுகிறது. மனம் என்றது என்ன? எண்ணத்தின் தொகுப்பு. எல்லாவற்றையும் கவனிப்பது, பதித்து கொள்வது, நேரம் வரும்போது அதையே விரித்தி காட்டுவது, நினச்சி பார்க்கறது, எண்ணமா மலர்றது, இதுதான் எண்ணம். சிவம், சிவகாமி, புதல்வன் யாரு? கந்தன். மனம் யாரு? முருகன். நம்ம சீவகாந்தம் தான். இதை நமக்கு கதையாவும் பக்தி இதழி மார்க்கத்திலையும் விளக்கி இருக்கிறாங்க. நாம் இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து இது எப்படி விளங்குது அப்படின்னா, சிந்தித்து நாமும் அதே போல பழகி சிந்தித்து இருக்கும் பொழுது, ஆம், எனக்குள் என் உடலாக இருப்பது, என் உயிராக இருப்பது என் ஜீவகாந்தம் என்ற காந்தம், கந்தன், முருகன் நமக்குள்ளேயே தான் எல்லாம் இருக்கு. இப்போ எந்த உயர்நிலைக்கு நம்மளுடைய சிந்தனை கொண்டு போகுதுன்னு பாருங்க. நீங்கள் எதை கண்டுபிடிக்கணும்னாலும் கண்டுபிடிக்க முடியும், எதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றாலும் உணர்ந்து கொள்ள முடியும். இறைநிலை அளவுக்கு உயரவும் முடியும். எப்பொழுது? சிந்திக்கும் பொழுது, சிந்தித்து செயலாற்றும் பொழுது. மௌனம் நம்ம அடிக்கடி நாம் இருந்தோம்னு சொன்னால் தவம் செய்கிறோம், உடற்பயிற்சியை நல்லா வச்சுக்கிறோம், நோய் இல்லாமல் வச்சுக்கிறோம், உயிராற்றலை காயகல்பம் செய்து தூய்மைப்படுத்தி கொள்கிறோம். பதிவுகளை நீக்கிறதுக்கு தான் நம்மளோட தெய்வீக நிதியாகிய கருமையத்தை மதிப்போடும் தூய்மை கெடாமலும் காத்து வர வேண்டியதான் நம்மளுடைய வாழற நோக்கம். இதை சுத்தப்படுத்திட்டாவே நம்ம ஈக்குவல் டு காட். எப்படி சுத்தப்படுத்துவீங்க? நான் யாருன்னு முதல்ல தெரிஞ்சாதானே, உள் கடந்து நம்மளையே தெரிந்து கொண்ட சிந்தித்தால் தானே. சிந்தனை நேர் வழியிலையும் இருக்கணும், ஆழ்ந்ததாகவும் இருக்கணும், நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கணும், இல்லைங்களா? அப்பேற்பட்ட சிந்தனை தூய்மை தெளிவுக்காக தான் இத்தனை பயிற்சிகள் வேதாத்திரியத்தில் கொடுத்துருக்காங்க. மகரிஷி குருவாக இருந்து நமக்கு கொடுத்த அந்த பயிற்சிகளை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்மளும் ஆழ்ந்த சிந்தனைக்கு நம்மையும் அது வழி நடத்தும். இதில் கதைகள் சொல்கிறத விட எனக்கு வந்து தினசரி பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளை பகிர்ந்துக்கிறது எனக்கு நல்லதாக தோணுச்சு. என்னுடைய கருத்து. அதில் சிந்திக்கிறதுக்கு இது ஹோம்ஒர்க் மாதிரி நாம் சிந்திக்கிறதுக்கு 2 நியூஸ் செய்தியை வந்து நான் இன்னைக்கு படித்த இன்றைய செய்தித்தாளில் படித்த செய்தியை நான் பகிர விரும்புகிறேன். நாம் எல்லாருமே சிந்திப்போமே இந்த தலைப்பை. இன்னைக்கு வந்த பத்திரிகையில் இன்னைக்கு வந்த செய்தி இது, நியூஸ் இது. நாய்க்கு துலாபாரம் செலுத்திய நடிகை
தெலுங்கானாவில் பக்தர்கள் கொந்தளிப்பு. இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனால் நம்ம என்ன கேட்குறோன்றத நம்ம பொறுத்திருந்து கேட்போம். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தெலுங்கானாவில் ஒரு ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற சம்மக்கா சாரக்கா அம்மன் திருவிழான்னு ஏதோ ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்குதாமா. அதற்காக 4 நாள் விடுமுறை, 4 நாள் அரசு விடுமுறை கொடுப்பாங்களாமா. இப்போ இந்த மாதத்தில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தன்னுடைய அம்மாவையும் தன்னுடைய செல்ல நாய்க்குட்டியும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்களாம் இந்த அம்மா, இந்த நடிகை. இவங்க நாய்க்குட்டிக்கு அந்த கோவிலில் என்ன இதுன்னா, அம்மனுக்கு வெள்ளத்தை எடைக்கு எடை துலாபாரம் செலுத்துவது ஐதீகம். சரிங்களா? அந்த நாய்க்குட்டிக்கு எடைக்கு எடை வெள்ளத்தை நேர்த்திக்கடன் செலுத்தினார். இது ஒரு நியூஸு. இதெல்லாம் ஒரு நியூஸான்னு நம்ம கேட்குறோம், ஆனால் ஒரு நியூஸாக போட்டிருக்காங்க. இது என்னடா தற்போது விவாதமாகி உள்ளது. என்ன விவாதம்? இது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இந்த கோயிலையும் கலாச்சாரத்தையும் அவமானப்படுத்தும் செயல், இதுக்கு இவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு வீட்லேயும் தாங்களை வளர்க்குற நாய்க்குட்டிகளை தங்களோட பிள்ளை போல தான் பாவித்து வளர்த்து வருவாங்க. அதுவும் அந்த வீட்டில் ஒரு உறுப்பினர் தான். அதனால் அதற்கு சமீபத்தில் உடல் நலம் சரியில்லாமல் போனதுனால அம்மனுக்கு எடைக்கு எடை வெல்லம் கொடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினோம். இதனை பெரிதுபடுத்த வேண்டாம். இதுதான் நியூஸு. இந்த நியூஸை பேப்பரில் போட்டிருக்காங்க. இதை எத்தனை ஆயிரம் பேர் படிச்சிருப்பாங்க? இதை பற்றி எத்தனை சிந்தனை, என்னென்ன சிந்தனை ஓடும்? இந்த சிந்தனையில் நல்ல கருத்து வருமா? ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் படித்தார்கள்னா இது என்ன விளக்கம் சொல்வாங்க? எல்லா உயிரும் ஒன்று தான். தன்னுடைய நாய்க்கு அவங்க குழந்தை போல வாழ்ச்சாங்க, அதுவும் ஒரு உயிர் தானே. அது கஷ்டப்பட்ட போது, துன்பப்பட்ட போது ரொம்ப நம்பிக்கையுள்ள தெய்வத்தை அவங்க வேண்டிக்கிட்டாங்க. அந்த வேண்டிக்கிட்டது பிரகாரம் அவங்க கொடுத்தாங்க. இதில் என்ன தப்புன்னு நம்ம கேட்டாலும் கேட்கலாம், அதுவும் சரிதான். ஆனால் மனிதர்கள், உயர்ந்த நிலை பெற்றவர்கள், அவங்க கொடுக்குற இடத்துல, அவங்க நம்பிக்கையாக போகிற இடத்துல ஒரு நாயை கொண்டு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் இப்படியும் எடுக்கலாம். இதெல்லாம் ஒரு நாம் சிந்திக்கிறதுக்கு எதை எடுக்கிறோம், எதை பார்க்குறோம், இதை எப்படி அவரவர்கள் சிந்தனைக்கே நான் விட்டுடுறேன். அதான் சொன்னேன் முதல்ல, ஹோம்ஒர்க். நீங்கள் வீட்டு பாடமாக இதை சிந்திச்சு பாருங்கள். பக்தி மூலமாகவும் இதை பிரசித்தி பெறலாம். நடிகை என்பதனால, பொழுதுபோக்குக்காக வந்தவர்களால இது இவ்வளோ பிரபலமாகிருக்கு. ஆனால் நாம் பார்க்குறவங்க இதை பற்றி பேசும் பொழுது நாம் சரியாக பேசலைன்னா பதிவுகள் புதிய பதிவுகளாக வந்துக்கிட்டே இருக்கும். இதை அரசியல் படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. இந்து சனாதன தர்மம்னு கொண்டு வந்தாங்கன்னா அதை அரசியலாக்கிடுறாங்க. அப்போ அது என்ன பிரச்சனை? மனித இனத்துக்கு பிரச்சனைகளை தானே கொண்டு வருது. அப்போ இந்த சிந்தனை தேவை இல்லையா? நமக்கு எது தேவை எது தேவையில்லைன்றது ஒதுக்க தெரியணுமா இல்லையா? ரெண்டாவது, நாம் விரும்புகிறத தான் நமக்கு பேப்பரில் நியூஸாக போடுறாங்க. அதுவும் காரணம். நாம் தான் சிந்திக்கணும் எதை நாம் விரும்புகிறோன்னு. இரண்டாவது செய்தி, மனிதர்கள் இடையே நடைபெறும் விவாதம் முட்டாள்தனமாக தோன்றும் அப்படின்னு ஓய்வு பெற்ற வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த சுனிதா வில்லியம்ஸ்ன்றவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. ஏன்னா அவங்க தாய் ஸ்லோவேனியான்ற நாட்டை சேர்ந்தவங்க, தந்தை தான் இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்க சர்வதேச விண்வெளி மையத்தில் நீண்ட காலம் தங்கி இருந்தவங்க, நாசா வீரர்களில் ஒருத்தர். இவங்க நீண்ட நாள் தங்கினதில் 2வது இடம் பெறுறாங்க. இவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கோம். கடந்த முறை இவங்க போன போது 9 நாட்களுக்காக 8 நாட்களுக்காக தான் பயணத்துக்காக போனாங்க சர்வதேச விண்வெளிக்கு. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, தொழில்நுட்ப கோளாறுனால ஏற்பட்டதுனால 286 நாட்கள் இருந்தாங்க. வெறும் 8 நாள் இருந்துட்டு வரலான்னு போன பயணம் கோளாறுனால 286 நாட்கள் தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆனால் அவங்க
அங்கே இருந்து தங்கியிருந்து 9 முறை விண்வெளி நடைப்பயணம் மேற்கொண்டு 27 திரும்பிட்டாங்க. வந்துட்டு 27ஆம் தேதி கடந்த டிசம்பர் 27 இவங்க நாசால இருந்து ஓய்வு பெற்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க பாருங்க, நான் இந்த இடங்களை விண்ணில் இருந்து பார்ப்பேன். தன்னுடைய தாயினுடைய நாடு ஸ்லோவேனியா, தந்தையுடைய நாடு இந்தியா. நான் இந்த இடங்களை விண்ணில் இருந்து பார்ப்பேன். நமது பூமிக்கோள் உயிர்ப்புடன் இருக்கிறது. சிலர் இவற்றை வெறும் பாறைகளாக பார்க்கலாம், ஆனால் இது நகர்ந்து கொண்டிருக்கிறது, பல காலநிலைகளை சந்திக்கிறது. கடலின் நிறத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. பூமியின் வட மற்றும் தென் துருவத்தில் பனிக்கட்டிகள் சூழ்ந்திருப்பதை பார்க்கலாம். நமது பூமி பார்க்க மிக அழகாக இருக்கும். விண்ணில் இருந்து பூமியை பார்க்கும் பொழுது வாழ்க்கை பற்றி நமது எண்ணங்கள் மாறுபடும். நாம் அனைவரும் ஒரு கிரகத்தைச் சேர்ந்தவர். நாம் ஒன்றிணைந்து எளிதாக பணியாற்ற வேண்டும் என உணர வைக்கும். பூமியில் மனிதரிடையே ஏற்படும் வாக்குவாதங்கள் எல்லாம் முட்டாள்தனமாக தோன்றும் அப்படின்னு சுனிதா வில்லியம்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த 2 விஷயத்தையும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாம் ஒரு உதாரணத்துக்காக இந்த 2 விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். நம்மளுடைய சிந்தனை தரம் இந்த 2 விஷயத்தை சிந்திக்கும்போது எப்படி மாறுபடுதுன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு தான் நம்ம மகரிஷி என்ன பயிற்சி கொடுக்குறாருங்க, துரியாதீத தவம். விரிந்து 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 மனதை பிரபஞ்சத்தையும் கடந்த சுத்த வெளியோட கலக்க வைக்கிறார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த பூமியே ஒரு புள்ளி அளவு கூட இல்லை. அந்த புள்ளி அளவு கூட இல்லாததுக்குள்ள இருக்கிற வாழற நாம, அப்ப நாம எப்படி வாழணும், எப்படி சிந்திக்கணும், நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கணும், எவ்வளவு சிறப்பு பெற்ற சிந்தனையை நாம எப்படி பயன்படுத்துறோம், யாரை பார்க்கறதுக்கு பயன்படுத்துறோம், யாரை பத்தி பேசுறதுக்கு பயன்படுத்துறோம். சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்மளை சிதறடிக்கிறோமே. சிந்தனை ஆற்றல், சீவகாந்தம், மனம், நம்மளுடைய மனம், அதை எதுக்கு செலவு பண்றோம் அப்படின்றத நாம் இனிமேலாவது ஆராய்ச்சி செய்து முன்னேறுவோம்னு நினைக்கிறேன். இந்த 2 விஷயங்களும் நமக்கு ஒரு நல்ல ஒரு கருத்தை விளக்கி இருக்கும்னு நம்புகிறேன். மகரிஷியோட பயிற்சிகளை செய்து நாமும் மேம்பட்டு நாம் எப்பொழுதெல்லாம் நம்ம இருக்கிற இடத்துல ஆழ்ந்த சிந்தனையோடு நாம் கண்டுபிடிச்சோன்னு சொன்னால் இருக்கிற இடத்துல அவங்க வருவாங்க, நம்மளை தேடி அவங்க வருவாங்க. இப்போ சமீபத்தில் மறைஞ்ச திம்மக்கான்னு ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லைங்களா, பாரத் ரத்னா விருது பெற்ற அக்கா. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒன்றுமே இல்லை, அவங்க வீட்டு பக்கத்தில் நடந்து போய் மெயின் ரோட்லெல்லாம் நேஷ்னல் ஹைவேஸ்ல எல்லாம் மரங்களை நட்டு ஒன்றுமே செய்யலை. அவங்களுடைய கணவரும் அவங்களும் ரொம்ப நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கணவர் இறந்து பல வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் திம்மக்கான்றவங்க தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்தாங்க. ஒரு உதாரணத்துக்காக இவங்களுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. நான் ஒரு சின்ன எளிய உதாரணம். இவங்க படிக்கலை, ஸ்கூலுக்கு போகல, காலேஜுக்கு போகல, பெரிய சாதனையெல்லாம் பண்ணலை. ஆனால் அவர்கள் செய்தது சாதனையாக இருந்தது. ஏன்? மனம் ஒன்றி அந்த தெய்வமாகவே அந்த மரங்களை நினச்சி வளர்த்து வளர்ந்த போது அவங்கள் செய்த காரியம் சிறப்பானதாக இருக்கும்போது உலகமே அவங்கள திருப்பி பார்க்கக்கூடிய, அவங்க எந்த பொந்தில் இருந்தாலும் அடையாளமே இல்லாத ஒரு நபராக இருந்தால் கூட அவர்கள் சிந்தனையில் ஆழ்ந்து செய்த செயல் சிறப்பாக இருக்கும் பொழுது உலகமே அவர்களை பார்க்கக்கூடிய சிறப்பு வரைக்கும் அடைய முடியும். அது எப்போ முடியும்னா, சிந்தனையின் சிறப்பு நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் இருக்கக்கூடிய நம் இறைவனோடு, நம் மனதின் அடித்தளம் இறைவன், அதனோடு ஆழ்ந்து சிந்தித்து நம்மளுடைய செயல்கள் செய்தோம்னு சொன்னால் நாமும் நம் வாழ்வும் எல்லோருக்கும் வழிகாட்டியாக
அமையும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.